டைரக்டர் ஆகணுங்கிறது என்னோட ஒரு கனவாக இருந்தது. 2017 நான் சென்னை வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணேன். ஸோ சரி ஓகே தென் அப்போ நம்ம தேட்டருக்கெல்லாம் வேண்டாம். முதல் படம் அந்த வான் 3 பண்ணும்போது முக்கியமாக கேமராமேன், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், அதான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த சீனை ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த கதை மேலே ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படத்துல இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ரொம்ப பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. வணக்கம், என் பேர் ஏஎம்ஆர் முருகேஷ், வான் 3 படத்தோட டைரக்டர். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 2017 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ டைரக்டர் ஆகணுங்கிறது என்னோட ஒரு கனவாக இருந்தது. ஸோ காலேஜ் படிக்கும்போது அதுக்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணும்போது ஓகே நமக்கு ஏதோ ஒன்று வருது, நம்ம இந்த ஃபீல்டில் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். 2017 நான் சென்னை வந்தேன். சென்னை ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்தது. அப்போ நான் காலேஜ் டைம்ல பண்ண அந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் சென்னை வந்ததும் நான் இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கிட்ட, அப்கமிங் டைரக்டர்ஸ்ல இருந்து ஆல்ரெடி ஒரு பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நான் போய் ரெஸ்யூம் கொடுத்தேன். பட் எங்கேயுமே கால் வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி பயங்கரமா ட்ரை பண்ணேன். பட் எங்க இருந்துமே கால் வரல. ஸோ அப்பதான் சரி வேற என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாம், ஏன்னா இன்னொரு வே ஒன்று இருக்குன்னு அப்போ சொன்னாங்க எல்லாரும். அப்போ நானும் பார்த்தேன். அப்போதான் ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு டைரக்டர் ஆனவங்கள நான் பார்த்தேன். அப்போ ஓகே நம்மளும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அப்போ நான் ஒரு 2020 நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், காலம் கடந்த காதல் அப்படின்னு. திரு டெல்லி கணேஷ் சார் அவங்கள வச்சு நான் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது, ஏன்னா அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமோட அவுட் பார்த்தோன்னே ஓகே நமக்கு ஃபிலிம் மேக்கிங் வருது, நம்மளே ட்ரை பண்ணலாம், அண்ட் இவ்வளோ இயர்ஸ் வேறு ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2020 அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுங்கிற எண்ணத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்கிரிப்ட் இருந்தது நம்ம முதல் படமா பண்ணணும்னு. பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு புதுசா ஒரு லைன் ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதுதான் இந்த வான் 3 படத்தோட கதை. அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு என்னோட ஷார்ட் பிலிம்ஸையும் எடுத்துட்டு நான் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் போனேன். ஸோ அங்க என்னோட ஷார்ட் பிலிம்ஸும் அந்த ஸ்னாப்சிஸ் அதெல்லாம் நான் கொடுத்தேன். பட் அங்கேயுமே பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. நானும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஒரு 1 year வரை அதுக்காகவும் ட்ரை பண்ணேன், அதுவும் நடக்கல. சரி அப்போ என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் சரி வேற வழியே இல்லை, நம்மளே ஏதாவது இதை ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் அது ரொம்பவே ஒரு டஃபஸ்ட் டாஸ்க்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால நானே கொஞ்சம் அதுக்கான ஃபண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வீட்டில் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வீட்டில இருந்து அந்த ஃபண்ட் வாங்கி அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சி நான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள்லயே கோவிட் செகண்ட் வேவ் வந்துருச்சு. ஸோ படமே ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ண ஒரு படம். அதை ஷூட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் வேவ் வந்ததுல இருந்து மறுபடியும் ஒரு லாக்டவுன் போட்ட டைம்ல படத்துக்கு பிளான் பண்ண பட்ஜெட் எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. கையில இருந்த பணத்தை வச்சு முடிக்க முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு 80% மூவி நான் முடிச்சு வச்சிருந்தேன். சரி இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இன்னொரு ஒரு கம்பெனி இந்த படத்தை அது வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க கதை கேட்டாங்க. கதை எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சு. ஸோ தென் அவங்க இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணாங்க. பண்ணி அப்படிதான் இந்த என்னோட முதல் படத்தை நான் எடுத்து முடிச்சேன். ஸோ இதுக்குள்ள இது நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டேன். இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி ரொம்பவே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா தான் இருந்தது. ரொம்ப பெரிய டாஸ்கா இருந்தது. ஸோ நம்மளோட ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் மீறின ஒரு டாஸ்கா இருந்தது அந்த நம்மளா ஒரு படம் எடுத்து பண்ணி முடிக்கிறதுங்கிறது. ஸோ அப்படிதான் அந்த படத்தை நான் முடித்தேன். ஒன்ஸ் அந்த படம் முடித்ததும் தேட்ரிக்கலா ரிலீஸ் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் அந்த ஐடியா இருந்தது. பட் அந்த டைம்ல தான் ஆகா நிறுவனம் அந்த படத்தை அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க டைரக்டாவே அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஸோ சரி ஓகே தென் அப்போ நம்ம தேட்ரிக்கெல்லாம் வேண்டாம், நம்ம டைரக்டா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
தோணுச்சு. சரின்னு சொல்லி நம்ம படத்தை வந்து அவங்க கிட்ட கொடுத்தோம். அண்ட் அவங்களும் அதை வந்து 2023 வந்து நல்லாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. டைரக்டா ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த படம் கிரிட்டிக்ஸ் வைஸாகவும் ரொம்ப பாராட்டு கிடைச்சது. அண்ட் மக்களும் அந்த படத்தை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பெரிய முடிக்கவே முடியாத ஒரு டாஸ்க் எடுத்து அதை ஒரு முடிச்ச ஒரு ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனோடனே கிடைச்சது. ஆஃப்டர் தட் ஃபிலிம் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அடுத்த படத்துக்கு ட்ரை பண்றதுக்கு. அண்ட் ஸோ அதுல இப்போ பேச்சுவார்த்தையில இருக்கு அடுத்த படத்துக்கான கதைக்களம். அதுக்கான ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே அதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிடும். முதல் படம் அந்த வான்மூன்று பண்ணும்போது ஸோ டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க எல்லா படத்துக்கும். ஸோ இந்த படத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது டெக்னீஷியன்ஸ் தான். இன்னொன்று என்னன்னா இப்போ வெறும் அவங்க வந்து ரொம்ப ஃபேஷனேட்டாக இருக்கிறவங்கள தான் மட்டும்தான் வந்து பேமெண்ட்டை பெருசாக எதிர்பார்க்காம விஷனை நம்பி உள்ள வந்து ஒர்க் பண்ணது வந்து டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து வேற எந்தவித ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் எல்லாரும் தாட் ப்ராசஸுமே அது ஒன்றா தான் இருந்தது. முக்கியமாக கேமராமேன், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ கேமராமேன் தான் வந்து பயங்கரமாக இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா ரொம்ப டேஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான டேஸில் தான் நாங்கள் வந்து இதை ஷூட் பண்ணி முடித்தோம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 சீன்லாம் வந்து டெய்லி ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. அது எல்லாமே வந்து ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் கேட்டகரி தான். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. எல்லாருமே வந்து ஏதாவது சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்ததுனால இது வந்து பாசிபிள் ஆச்சு. ஆஃப்டர் கேமராமேனுக்கு அடுத்து எடிட்டர். ஸோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேர்ஷன் வந்து மாற்றிட்டே இருந்தார். இப்படி பண்ணலாம். ஒவ்வொரு டைம் நான் அவரை பார்க்க போகும்போதும் ஒரு எடிட் பேட்டர்ன் ஒரு எடிட் ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு. அந்த டில் த ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே அவர் வந்து பயங்கரமாக அந்த கட் வந்து போயிட்டே இருந்தது. டியூன் பண்ணிகிட்டே இருந்தார். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அடுத்து வந்து என்னோட மியூசிக் டைரக்டர். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அவரை போய் பார்த்தோம். இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவர் கிடைச்சதுக்கு காரணம் வந்து மியூசிக் தான். அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு 4 சாங்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பயங்கரமாக குவாலிட்டி இருக்கும். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னா அவங்க வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டியை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரோட சவுண்ட் குவாலிட்டி வந்து இருந்தது. எல்லாமே புது சவுண்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருமே அப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மியூசிக்ஸ் வந்து கடைசி ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. எல்லாரும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்தை வந்து ஒரு வெற்றிகரமாக முடிச்சு வெளியில கொண்டுட்டு வர முடிஞ்சது. இதுல யாராவது ஒருத்தர் வந்து எதுக்காக பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த படம் பண்ணால் நமக்கு என்ன பணம் கிடைக்க போகுது, இவங்க என்ன சேலரி, என்ன நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு சேலரியாவோ ஒரு பேமெண்ட் விஷயமாவோ அவங்க பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தாங்கன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்காது. நான் இந்த படத்தோட ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட்டுமே அதே தான். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கதையை தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. கதை கேட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரொம்ப ஒரு பெரிய அளவிலான வசதிகள்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கல செட்டில் அந்த டைமில். பட் அது எதையுமே பொருட்படுத்தாமல் கதை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த கதையை நம்பி இந்த கதை நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களோட டெடிகேஷன்ஸ் அண்ட் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம். யாரும் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு நாளைக்கு ஒரு 3 சீன்ஸ் 4 சீன் நீங்கள் நடிச்சே ஆகணும்னு நம்ம சொல்லும்போது மற்ற ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. பட் இவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நமக்காக இருந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அதான் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று பண்ணும்போது எல்லாருமே உள்ளே வருவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்தது. அதான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. ஈவன் வந்து எனக்கு செட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட செட்டை வேடிக்கை கூட பார்த்தது கூட கிடையாது. எல்லாமே வந்து காலேஜ் படிக்கும்போது பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நான் கடைசியாக பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நான் லேர்ன் பண்ணது மட்டும்தான் எனக்கு வந்து இருந்தது. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் நான் வந்து பண்ணது வந்து எல்லாரோட இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன். டேரக்டர்ஸோட இன்டர்வியூஸ், அவங்க வந்து அந்த செட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஒரு படம் வந்து எப்படி உருவாச்சுங்கிறத இன்டர்வியூஸில் சொல்லுவாங்க. அதை பார்த்து நான் நிறையா லேர்ன் பண்ணேன். ஸோ செட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய செட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால. பட் அது வந்து என்னென்னா
அந்த ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து கை கொடுத்துச்சு அந்த டைமில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்டிஸ்ட்மே ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் இருந்ததுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நமக்கு வந்து அந்த ஒரு ஐடியா இருக்கும்ல, நம்ம என்ன எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷன் வந்து இருந்ததுனால நான் ப்ரீ பிளான்டாக தான் நான் போவேன். மேபி நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல தான், பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க்கு வந்து என்னவா இருக்குங்கிறத வந்து நான் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் த்ரூ அவுட் இன்டர்வியூஸ் அண்ட் மூவிஸ் பார்த்து கற்றுக்கிறது அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிட்டே இருந்ததுனால எனக்கு ஸ்பாட்டில் வந்து அது பெரிய கஷ்டமாக தெரியலை. ஸோ அப்போ கஷ்டமாக இருந்தது வந்து என்னென்னா, நினச்சதை எடுக்கணும், அந்த இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தவிர இந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாததுனால ஒரு ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுனாலையோ ஒரு செட்டை ஹேண்டில் பண்ணுறதுலையோ எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் வந்து தெரியலை. ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த சீனை வந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ யாருக்குமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு ஸ்பாட்டில் இருந்ததில்லை. நான் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட சீன் பேப்பரை கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அவங்களுக்கே அது தெரியும், அந்த சீனோட டெப்த் என்ன, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும்தான் நான் போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். தவிர அவங்ககிட்ட நான் ரொம்ப நரேட்லாம் பெருசாலாம் பண்ணதில்லை. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டருங்கிறதுனால அவங்க வந்து அந்த சீனை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் நம்ம இப்போ இந்த சீன் இந்த மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்கும் மேலவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லா ஆர்டிஸ்டுமே. ஆதித்யா பாஸ்கர், அம்மு அபிராமி மேம், வினோத் கிஷன், டெல்லி கணேஷ் சார், லீலா சம்சன், எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே. ஸோ சீனை வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம நினச்சதை விட ஒரு படி அதிகமாக தான் எல்லாருமே பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஷூட்டை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு. படம் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் மூமெண்ட்ஸ் வந்து நிறையாவே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் பயங்கரமாக இருந்தது அந்த ஷூட் டைமில். முக்கியமாக ஷூட்டோட அந்த கோவிட் ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சு தான் நான் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ண படத்தோட ஒரு 80% சீன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கோவிட்லாம் முடிஞ்சு தான் நான் அதுக்கே எனக்கு பெர்மிஷன் கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 100 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே நான் அலைஞ்சு தான் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று, ஒரு உலகமே ஹாஸ்பிட்டலை பார்த்து பயந்துகிட்டு இருந்த டைம் அது. பட் அந்த டைமில் வந்து நான் வந்து போகாத ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது. ஒரு மாஸ்க்கை மட்டும் போட்டுட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக தான் போய் அப்படி தான் என்னோட இதை வந்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த கோவிட் ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே முடிஞ்சு கொஞ்சம் நார்மலானோடனே தான் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 50% ஷூட் வந்து முடிஞ்சிருக்கும் போது கோவிட் வந்து செகண்ட் வேவ் வந்துருச்சு. அந்த டைமில் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஷூட்டுங்கிறதுனால பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதை ஓவர் கம் தான் பண்ணவே முடியல. அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப எல்லாமே நான் ஷூட் பண்ணது எல்லாமே லைவ் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து கீழே வந்து ஆக்சுவலாக பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்கள் மேலே ஷூட் பண்ணியிருப்போம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் மேலே போகக்கூடாது, லைட்ஸை மேலே வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம நினச்சதை எடுக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தோம். ஒவ்வொரு டேவுமே வந்து என்னடா இப்படியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருந்தது. பட் வேற வழி இல்லை, நம்ம கை வச்சிட்டோம், எப்படியாவது இதை வந்து முடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு டிரைவ் அப்படியே உள்ள ஓடிட்டே இருந்தது. ஸோ அதுதான் வந்து அந்த செல்ஃப் டிரைவ் தான் இதை வந்து முடிக்க வச்சுச்சு. ஸோ இந்த படமே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் எந்த படத்தை நம்ம பண்ணாலுமே வந்து பெரிய அளவில் வந்து நம்ம கஷ்டமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஒரு செட் எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத வந்து இந்த ஒரு படம் வந்து நிறையவே கற்றுக் கொடுத்துருச்சு. எனக்கு இந்த கதை மேல ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு எழுதி முடிக்கும் போதே வந்து கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, கதையா இது வந்து நல்லா தான் வந்திருக்கு, நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது அப்போ அந்த தாட்டு தான் வந்து அதை வந்து மெட்டீரியலைஸ் ஆக்கிறதுக்கு வந்து அளவுக்கு என்னை கொண்டுட்டு போச்சு. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஆனால் ஷூட் போகும்போது அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம நினச்சதை எடுக்கிறோமா, எப்படி படம் வந்துட்டு இருக்கு, எதுவுமே வந்து தெரியல. அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதே அப்போ வந்து தெரியல, அந்த பயம் வந்து இருந்துச்சு. எப்போ அந்த பயம் வந்து கொஞ்சம் போச்சு அப்படின்னா வந்து ஒரு 50% மூவி முடிச்ச உடனே அந்த ரஷ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம். ஸோ அந்த டைம் வந்து அந்த அவுட் வந்து
வந்து கூட இருந்த எல்லாருமே பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நானுமே பார்த்தேன், ஓகே இல்லை நமக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு நம்ம அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து எனக்கு வந்து ஓகே இல்லை நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் அதுலேருந்து தான் கிடைச்சது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஸோ வந்த மற்ற பிரச்சனைகளை சமாளித்து அந்த படத்தை வந்து நம்ம எடுத்து முடிக்கிறதுக்கு. இப்போ கரண்ட்டாக அடுத்த படத்துக்கான வேலைகளில் இருக்கேன். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, ஸோ இந்த படத்தில் ஒன்றை கற்றுக்கிட்டு நான் அடுத்த படத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா என்னென்னா, ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள். நம்ம வந்து ஒரு டேட் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஸோ இந்த டேட்னா இந்த டேட்குள்ளே எப்படி அந்த படத்தை முடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் இந்த இதிலிருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு படம் வந்து ரொம்பவே ஒரு ஒரு சிக்கலான நடுவில் தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே நடந்தது. ஸோ இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட அடுத்த படத்துக்கு வந்து ரொம்பவே இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து அங்கே ரொம்பவே பயன்படும் என்னோட அடுத்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அடுத்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த செட் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம நினச்ச விஷயங்களை எடுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக ஆக்கியிருக்கு என்னோட இந்த படம். நானுமே ஒரு டெபியூ டைரக்டர்ஸாக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் தான். ரொம்ப அது எவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வேற வழியே இல்லாமல் நானே ஒரு ஃபன் பண்ணி ரெடி பண்ணதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து ஒரு டைரக்டராக ஆக முடிஞ்சது. ஸோ இல்லாட்டினா இன்னுமே நான் வந்து தேடிட்டு தான் இருந்திருப்பேனே தவிர இது இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது. ஸோ அந்த ஒரு டெபியூ டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான பின்னாடி என்னென்ன பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இதை என்னோட அனுபவத்திலேருந்து ஒன்று சொல்கிறது எப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அதுக்கான ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அது வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனா, நிறையா ப்ரொடக்ஷன்ஸோட இமெயில்ஸ்லாம் வாங்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ஸ்னாப்சிஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். எல்லாமே கான்டாக்ட் தான். இங்கே எல்லாமே ஒரு கான்டாக்ட் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே ஒரு ப்ரொடக்ஷனில் தெரிஞ்சவராக இருப்பார். அவர் மூலியமாக அந்த ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்கே கான்டாக்ட் தான் எல்லாமே. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு கதை பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம ரேண்டமாக போய் அப்ரோச் பண்ணுறோன்னா அது எந்த அளவுக்கு நடக்குங்கிறது வந்து தெரியலை. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. கான்டாக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா உங்கள் சர்க்கிளில் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி ஒன்று ட்ரை பண்ணுங்க உங்களோட படத்துக்கு. இது ஒரு வே. இல்லை அப்படியும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா சின்னதாக உங்களால் எந்த அளவுக்கான ஒரு ஃபண்ட் பண்ண முடியுமோ, ஃபண்டை ரெடி பண்ண முடியுமோ அந்த ஃபண்டுக்கு ஏற்றபடி ஒரு கதை பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக, ரொம்ப பெருசாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த இதில் உங்கள் ஒர்க்கை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கேமரா வச்சுருப்பாங்க, கேமராமேனாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு எடிட்டராக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டுக்கோங்க. ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகும்னு எனக்கு தெரியல. பட் அது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த படத்துக்கான ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம வந்து நடத்தி கொண்டுட்டு போகிறது வந்து நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்று உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்க கான்டாக்ட் மூலிமா போய் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் எதுவுமே நடக்காட்டி நிறையா இமெயில்ஸ் வாங்குங்க. இமெயில்ஸ் வாங்கி உங்களோட ஸ்னாப்சிஸ் அதெல்லாம் வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களோட நரேஷனுக்கு போய் நரேட் பண்ணுங்கள். இல்லை அப்படி எதுவுமே நடக்கலைன்னா ஸோ கடைசி ஆப்ஷனாக நீங்கள் இந்த ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நீங்களே உங்களால் எவ்வளோ ஃபண்டை ரெடி பண்ண முடியுமோ அதுக்கேற்றபடி கதை பண்ணுங்க. ஒரு கதைக்கு ஏற்றபடி நம்மளால் ஃபண்டை ரெடி பண்ண முடியாது. இவ்வளோ தான் முடியும்னா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கதை பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்படியாவது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா நீங்கள் வந்து பண்ணி அது ரிலீஸ் ஆகும்போதில்ல அது மூலிமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னொரு கேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான், இது அட்வைஸ்லாம் இல்லை. ஸோ எனக்கு நடந்தது, நான் பார்த்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நம்ம வான் மூன்று மூவி இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக
ஆகால வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த படம் ரிலீஸ் ஆகி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து அதுக்கான அப்ரிசியேஷன் வந்து வந்துட்டுருக்கு. ரேண்டம் ஃபோன் கால்ஸ் வருது உங்கள் படம் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த படம் வந்து பிடிக்கும். ஸோ உங்களோட டைமையும் உங்களோட பணத்தையும் அந்த படம் வந்து வேஸ்ட் பண்ணாது. ஸோ கூடிய சீக்கிரமே என்னோட அடுத்த படத்துக்கான வேலைகள் தொடங்க இருக்குது. சீக்கிரமே இன்னொரு ஒரு நல்ல படத்தோட நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.